சட்டப்பேரவை தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. வாக்குச்சாவடி மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். வயநாடு மக்களவை தொகுதியில் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. அதிகாலையிலேயே வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களித்த மக்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் பெய்த மழை. இன்றும் விட்டுவிட்டு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கணிப்பு. கனமழை காரணமாக மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை நோக்கி நகரத் தொடங்கியது. சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற வாய்ப்பு குறைவு. சென்னை மக்கள் அச்சப்பட தேவையில்லை என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் மனசு என்ற பெயரில் புகார் பெட்டிகளை வைக்க பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தல். மாணவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க பாதுகாப்பு ஆலோசனை குழு அமைப்பு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் அனைவரும் பயிற்சி முடித்து வந்து கொண்டிருப்பதால் திராவிடம் மகிழ்கிறது. இவர்களை தடுக்க ஏற்படுத்தப்படும் அத்தனை தடைகளையும் உடைப்போம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. 42 மாத ஆட்சியில் மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அநாகரிகமாக பேசுவதையே கொள்கையாக கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். விமர்சனங்களுக்கு மக்களின் முகமலர்ச்சியே பதிலாக உள்ளதாக திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் 14 மாதம் இல்லாத அளவிற்கு உயர்வு. அக்டோபர் மாதத்தில் 6.21% அதிகரித்துள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தகவல். நவம்பர் 16ஆம் தேதி முதல் 3 நாடுகள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரேசிலில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டிலும் பங்கேற்கிறார். அரசியல் அமைப்பை ஒழித்து கட்டும் முனைப்பில் பாஜக, RSS செயல்படுகின்றன. மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி விமர்சனம். அமெரிக்காவின் அடுத்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மைக்கேல் வாட்ஸை அறிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சிறப்பு தூதராக ஸ்டீபன் விட்காஃப் நியமனம். இந்தியா, தென்னாப்பிரிக்கா இடையே இன்று 3வது T20 போட்டி. வெற்றி கனியை பறித்து தொடரில் முன்னிலை பெறுமா என இந்திய ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.